ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, யார் உன்னை புறக்கணித்தால் என்ன? இந்த பிரபஞ்சமும் நானும் எப்போதும் உன்னை தன் அன்பால் கருணையால் அரவணைத்து கொண்டிருக்கின்றோம். சூரியனாக இருக்கட்டும், சந்திரனாக இருக்கட்டும், என்றாவது உன்னை புறக்கணித்து இருக்கின்றதா? அது உனக்கு ஒளியை தர மறுத்திருக்கின்றதா? கிடையாதே. இயற்கை ஒருபோதும் உன்னை புறக்கணிப்பதில்லை. உன் மீது இல்லா கருணை கொண்டிருக்கும் இந்த இயற்கையை மறந்து நீ மனிதர்களின் புறக்கணிப்பு குறித்து கவலை கொண்டிருக்கிறாய். இது மனதின் வேலை, இது மனிதனின் வேலை. உண்மையில் எத்தனையோ மனிதர்கள் உன்னை புறக்கணிப்பதுண்டு. எத்தனையோ மனிதர்களை நீயும் புறக்கணித்திருக்கின்றாய். எல்லா புறக்கணிப்புகளுக்கும் உனக்கு வழி தருவதில்லை. சில மனிதர்களை மனம் கூழாங்கற்களாக நினைக்கின்றது. சில மனிதர்களையோ மனம் விலையுயர்ந்த வைரம் போல மிக உயர்வாக நினைக்கின்றது. அவர்களின் அன்பிற்கும் அங்கீகாரத்திற்கும் அது ஏங்குகின்றது. கூழாங்கற்களின் புறக்கணிப்பு வழியை தராது. ஆனால் ஒரு வைரத்தின் புறக்கணிப்பு நிச்சயம் வழியை தரும். இது மனதின் உயர்வு தாழ்வு மனப்பான்மையினால் வந்தது. அதனால் யார் எப்படி என்பதை நீதான் புரிந்து கொள்ள வேண்டும். பிறரை உயர்வாக கருதும் போது உன்னை நீயே தாழ்வாக கருதுகின்றாய். பிறரை நீ தாழ்வாக கருதும் போது உன்னை நீயே உயர்த்தி கொள்கின்றாய். உன்னை நீ தாழ்வாக கருதும் தருணத்தில் வரும் புறக்கணிப்பு தான் உனக்கு அதிக வலியை தரும். உன்னை உயர்வாக கருதும் தருணத்தில் அந்த புறக்கணிப்பு வலி இல்லாமல் உன்னால் எளிதாகவே கடந்து செல்ல முடியும். நான் சொல்வது புரிகிறதா? இவை அனைத்துமே உன் மனதின் கற்பனை நிலைப்பாடுகள்தான். உண்மையில் இயற்கையில் அத்தகைய உயர்வு தாழ்வு என்பது எதுவுமே கிடையாது. சிறு புல்லாக இருக்கட்டும், பெரும் சூரியனாக இருக்கட்டும், இரண்டுமே இயற்கைக்கு சமம்தான். ஆக இப்போது உனக்கு தேவை சமநோக்கு பார்வை, தியானம், இயற்கை. இயற்கையை நேசி, தியானம் செய். உன்னுடைய வலிகள் எல்லாம் மறையும். பாராட்டுக்காக ஏங்கும் நேரத்தில் நீ எத்தனை பேரை பாராட்ட மறந்திருக்கிறாய் என்று எண்ணிப்பார். இதில் இயல்பே என எண்ணு. வேகமாக சென்று கொண்டிருக்கும் போது பார்க்கும் இயற்கை அழகை நீ நின்று பார்க்க நேரம் கிடைப்பதில்லை உனக்கு. ஒரு 5 நொடி நின்று பார், அந்த அழகை ரசித்துப்பார், எப்படி உன் மனதிற்கு இனிமையாக இருக்கும் என்று. அதற்காக இயற்கை தம் அழகை குறைத்து கொள்வதில்லையே. நீ அதை புறக்கணித்து கொண்டு போகிறாய் என்று அது உன்னிடம் கோபித்து கொள்வதில்லையே. இது இயல்பாக தான் இருக்கின்றது. அதுபோல நீயும் இயல்பாக இருந்து உன்னுடைய கடமை எதுவோ அதில் நீ கண் கொண்டு இரு. அதில் நீ முக்கியமாக உண்மையாக செய். எல்லாமே மாறும். நீ மாறினால் மட்டுமே, உன்னுடைய மனம் மாறினால் மட்டுமே உனக்கான நல்லது எல்லாம் தானாக நடக்கும். எதையோ நினைத்து கொண்டு புலம்புவதை விட்டுவிட்டு நீ உன்னையே மாற்றிக்கொண்டு சந்தோஷமாக வாழ பழகிக்கொள். நிச்சயம் உன் கடமையிலிருந்து நீ தவறக்கூடாது. நானும் உனக்கு செய்ய வேண்டியதை செய்து கொண்டே இருப்பேன் எல்லா நாளுமே.